கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். காந்தி பார்க் பகுதியில் பாஜக உள்துறை அமைச்சர் கோவை வருவதையொட்டி எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் அமித்ஷாவுக்கு எதிரான கோ பேக் அமித்ஷா, கெட் அவுட் அமித்ஷா என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் கையில் கருப்பு கொடிகளுடன் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டும் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வக்கு பெருந்தகை கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அவர் கூறியதாவது: ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே ரேஷன் அட்டை, ஒரு மொழி, ஒரு அதிபர் என்ற திட்டத்தில் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் எனவும் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை விகிதாசாரத்தின் அடிப்படையில் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறைத்து 31ஆக மாற்றப்போவதாக கூறுகிறார்கள் மற்றும் தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்தும் தமிழகத்திற்கு கல்வி பேரிடர் நிதி தர மறுப்பதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் VMC மனோகரன் மற்றும் கவுன்சிலர்கள் அழகு ஜெயபால், காயத்ரி, சங்கர் உட்பட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்தனர். கோவை மாநகரத்திற்கு வருகை தரும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய அமித்ஷாவை கண்டித்து இந்த போராட்டம். அது மட்டுமல்லாமல் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம், புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம், பிரதமர் PM ஸ்கீமில் அவர்கள் இணைய வேண்டும் தமிழ்நாடு என்று வலியுறுத்துவது, ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்கள் தொகை அடிப்படையில் 8 தொகுதியை குறைப்போம் என்று கூக்குரல் இடுவது, இதையெல்லாம் கண்டித்துதான் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கோவை மாவட்டம் ஒருங்கிணைத்திருக்கிறது. எங்களுக்கு தமிழ்நாடு இந்த தேசத்தின் மீது பற்றுள்ள நாடு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரையும் நேசிக்கின்ற மக்கள். அன்றைய ஆட்சியாளர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், பசி பஞ்சம் இருக்கிறது, உணவுப் பொருட்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது என்ற அடிப்படையில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தார்கள். இதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் கடைபிடித்தார்கள். இதற்கு தண்டனை 9 நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்போம் என்று சொல்லலாமா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற ஒன்றிய அரசா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்கக்கூடாது. இதை குறைத்து விட்டு உத்தரப்பிரதேசத்திற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பாஜக ஆளும் மாநிலங்களிலே பெருக்குவதற்கு வழி செய்கிறார்கள். இதை கண்டித்துதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இதில் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வோம். ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஒன்றிய அரசுக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம், தமிழ்நாட்டு மக்களை பிரித்தாளும் கொள்கையில் நீங்கள் ஈடுபடாதீர்கள், தமிழ்நாட்டு மக்களை ஓரங்கட்டாதீர்கள், சிதைக்காதீர்கள். தமிழ் மண்ணுக்கென்ற ஒரு குணம் உண்டு, அதை நீங்கள் சீண்டி பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டில் எந்தவித கலவரத்தையும் ஏற்பட முயற்சி செய்ய வேண்டாம். மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எதை வேண்டுமானால் செய்ய முடியாது, வெகுண்டு எழுவார்கள் என்ற பதிவோடு நான் விடைபெறுகிறேன்.